வணக்கம் சென்டம் ஆப் வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வருஷலாக எக்ஸாம்ஸ் வந்துகிட்டு இருக்கு. குரூப் 1 எக்ஸாம்ஸ், குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம், அப்புறம் ஆர்ஆர்பி எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம். இது எல்லாத்துக்குமே எது ஒரே தீர்வு அப்படின்னா நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தான். கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்காக நாங்கள் நேர்த்தியாக எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அட் த சேம் டைம் ஏதாவது உங்களுக்கு குறைபாடு இருக்குது, ஏதாவது பாயிண்ட்ஸ் விட்டு போயிருக்குன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். ப்ளீஸ் லைக் மீ அண்ட் சப்போர்ட் மீ. அட் த சேம் டைம் இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு மே 13. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் அதாவது தமிழ்நாடு நியூஸ் ஒன்றும் மேஜராக ஒன்றும் இல்லை. நேஷனல் நியூஸில் என்ன இருக்குது அப்படின்னா, பிரம்மோஸ் மிசைலை பற்றி பார்க்குறோம். என்ன அப்படின்னா, பிரம்மோஸ் மிசைலை இங்கே தயாரிக்க போகிறாங்க. ஓகேங்களா? அதாவது இந்த பிரம்மோஸ் மிசைல் எப்போ தயாரித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்கன்னா ரஷ்யாவும் இந்தியாவும் கூட்டு இதுதான். இந்த லக்னோ யூபியில் 300 கோடி ரூபாய்க்கு மதிப்பில் இந்த பிரம்மோஸ் மிசைல், அதாவது லேட்டஸ்ட் டெக்னாலஜி, எல்ஜி லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் இப்போ இங்கே தான் தயாரிக்க போகிறாங்க 300 கோடி ரூபாயில். இது இந்தியாவும் ரஷ்யாவும் கூட்டு இதில் தான் இதை தயாரிக்கிறாங்க. பிரம்மோஸ்க்கு மீனிங் என்னன்னா, பிரம்மபுத்திரா ப்ளஸ் மஸ்கோவா, அதோட ஆரம்ப எழுத்து. இதுதான் வந்து பிரம்மோஸுங்கிற பேருக்கு மீனிங்கு. ஓகேங்களா? இது எப்போ வந்து இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா 2005 வந்தது. இது எப்போ வந்து 2006 சுதந்திர தினத்து அன்னைக்கு டெல்லியில் இதை ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு இது டெல்லியில் வந்து ஊர்வலம், அந்த நகர்வலம் கொண்டு வந்தாங்க. இது என்ன அப்படின்னா, பிரம்மோஸ் மிசைல் சூப்பர் சோனிக் க்ரூஸ் மிசைல்னு சொல்லுவாங்க. இது வந்து லேண்ட் டு லேண்ட் மட்டும் இல்லை, அனைத்து சர்ஃபேஸ்லையும், லேண்ட்லேருந்தும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம், ஏர் டு ஏரும் யூஸ் பண்ணலாம், தண்ணியிலேருந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி சேம் இது பிரம்மோஸ் வந்து நியூ டெக்னாலஜி மிசைல், 2 ஸ்டேஜ் மிசைல்ஸு இதை இங்கே தயாரிக்கிறாங்க. யூ கேன் அட்டாக் கேன் லேண்டு ஏர் ஓஷன், இது எங்கேருந்து வேணாலும் அட்டாக் பண்ணலாம். இதோட டெக்னாலஜி பேர் என்னன்னா, ஃபயர் அண்ட் ஃபர்கெட் மிசைல். அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் அதை ஏவி விட்டுட்டு மறந்துடலாம். அது எந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அங்கே போய் பார்த்து அழிச்சிரும். இப்போதைக்கு நடந்த இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்னு ஒன்று பாகிஸ்தான் இந்தியா வார் இருக்கு இல்லைங்களா, அதில் நம்ம யூஸ் பண்ணது இந்த பிரம்மோஸ் மிசைல் தான். அதனால தான் இதை இங்கே எடுத்து வந்து சொல்லியிருக்கோம். இப்போ நியூ ஜென்ரேஷன் பிரம்மோஸ் மிசைல் இங்கே தான் தயாரிக்கிறாங்க 300 கோடி ரூபாய் மதிப்பில். எங்கே அப்படின்னா, லக்னோ யூபியில். அதுக்கப்புறம் டெல்லியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்றம் இருக்கு இல்லைங்களா, அதை ஃபுல் பவர்டு சோலார் பவராக மாற்றிருக்கிறாங்க டெல்லியில் இருக்கிறது. இப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சுது. டெல்லியில் யார் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பிஜேபி. ஓகேங்களா? அந்த இதில் சோலார் வில்லேஜ் இது வரைக்கும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் சோலார் வில்லேஜ் மொதேரா குஜராத்தில் சோலார் வில்லேஜ் இருக்குது. சோலார் பார்டர் வில்லேஜ் எங்கே இருக்குன்னா, மொசாலி, அதுவும் குஜராத்தில் இருக்குது. சோலார் சிட்டி எதுன்னு சொல்லுவாங்கன்னா, சாஞ்சி, மத்திய பிரதேஷ். அப்புறம் சோலார் ஏர்போர்ட்டு, ஓகேங்களா, சோலார் ஏர்போர்ட்டு கொச்சின், கேரளாவில் இருக்கிறது கொச்சின். சோலார் ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னா, கவுஹாட்டியில், அஸ்ஸாம். ஓகேங்களா? அது இல்லாமல் அடுத்தது பிரதம மந்திரி இஎம்இ ஸ்கீம், பிரைம் மினிஸ்டர் ஃபார்முலேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை எதுக்கு கீழே இது பண்ணுறாங்கன்னா, மினிஸ்ட்ரி. இது 2020 ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஃபுட் ப்ராசஸிங் மினிஸ்ட்ரி கீழே இந்த ஸ்கீம் கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜூன் 29, 2020 தான் இதை வந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த மினிஸ்ட்ரியை. இந்த ஃபுட் ப்ராசஸிங் கீழே தான் இது எங்கெங்கே ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குல்லோ அது தரத்தை பார்த்து சொல்கிறது தான் இந்த ஸ்கீமோட வேல்யூ. அது இல்லாமல் இந்த சாதிவாரி இது எங்கே இது பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் சாதிவாரி கணக்கெடுப்பு ஃபஸ்ட்டு எங்கே எடுத்தாங்க அப்படின்னா, பீகாரில். ஓகேங்களா? அந்த பீகாரில் தான் யார் இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஐக்கிய ஜனதாதளம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. இவங்களோட இதில் தான் வந்து இப்போ பிஜேபி கவர்மெண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. அது இல்லாமல் மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டும் இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட்டும் அதிகமாக இருக்கிறது எங்கே அப்படின்னா, மத்திய பிரதேஷில். ஓகேங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன ஃபேக்ட்ஸு. இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட்டுங்கிறது குழந்தைகள் இறப்பு வீதம் 2025 படி 24,979 டெத்து நடந்திருக்கு 1000 பேருக்கு. 24 இது ஓகேங்களா, 3.18% டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ரேட்டு வந்து 25.79 மத்திய பிரதேஷில் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் நியூஸு, தாலிபான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரீசெண்ட்லி எதை பேன் பண்ணியிருக்காங்கன்னா, செஸ் விளையாடுறத பேன் பண்ணியிருக்காங்க. தாலிபான்கிறது ஒரு முஸ்லீம் கண்ட்ரி. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த செஸ்ஸுங்கிறத கேம்பிளிங் லிஸ்ட்டில் கொண்டு வராங்க, சூதாடுறது. ஆஸ் பர் த குரான் படி அவங்க என்ன பண்ணணும், சூது விளையாடக்கூடாது. அதனால செஸ்ஸுங்கிறது சூதாட்டத்துக்கு சமம். ஸோ தாலிபான் வந்து செஸ் விளையாட்டை தடை பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி இங்கிலாந்து எதை பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா,
டிரான்ஸ்ஜெண்டர் அவங்க எல்லாம் வந்து உமன்ஸ் கிரிக்கெட்டில் கலந்துக்க கூடாது. அவங்க 3ஆம் பாலினத்தவர் சேர்ந்தவங்க. அவங்க என்னதான் பெண்கள் இதை மாறினாலும் ஆண்கள் ஜீன் இருக்குங்கிறதுனால அவங்களோட உடல் வலிமை அதிகமாக இருக்கும். அதனால இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் வந்து உமன்ஸ் கிரிக்கெட்டில் விளையாடுறதுக்கு தடை பண்ணியிருக்காங்க. யாருன்னா வேல்ஸ் கிரிக்கெட் போர்டு இங்கிலாண்டில். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துறோம். இவர் பார்த்துக்குங்க. அப்பாயின்மெண்ட்ஸ் யார் இவருன்னா நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி. இவர் ஒரு ஜட்ஜி. இந்த இதுக்கு யார் சேர்பர்சனாக வந்திருக்காங்க அப்படின்னா சூரியகாந்த். ஓகேங்களா. எக்ஸிக்யூட்டிவ் சேர்பர்சனாக சூரியகாந்த் வச்சுருக்காங்க. இது எந்த ஆக்ட் வந்து எந்த வருஷம் அப்படின்னா 1995 லீகல் சர்வீஸ் ஆக்ட் படி இதை ஆரம்பிச்சது. ஓகேங்களா. முக்கியமான டேஸ் பார்த்துறோம். இது வந்து என்னன்னா 12 மே இன்டர்நேஷனல் ஆஃப் பிளான்ட் ஹெல்த். ஓகேங்களா. இதோட தீம் என்ன அப்படின்னா த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளான்ட் ஹெல்த் இஸ் ஒன் ஹெல்த் அப்படிங்கிறது இதோட தீமு. ஓகேங்களா. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளான்ட் ஹெல்த். அதுக்கப்புறம் மே 12 அது இல்லாமல் இது என்ன அப்படின்னா வேர்ல்டு குளோபல், அதாவது குளோபல் ரோடு சேஃப்டி வீக் எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா மே 12லேருந்து மே 18 வரைக்கும். இதோட தீம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் அண்டு சைக்கிளிங் டூல்கிட் பாலிசி அண்டு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இதாக இருக்குது. அட் த சேம் டைமு மேக் வாக்கிங் சேஃப், மேக் சைக்கிளிங் சேஃப்ங்கிறது தான் இதோட தீம். ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் நம்ம நேஷ்னல் ரோட் சேஃப்டி வீக்காக எப்போ நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா ஜனவரி 11லேருந்து ஜனவரி 17 வரைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்கீம்ல என்ன பண்ணுன்னா ஸ்வாமித்வா ஸ்கீம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஸ்வாமித்வா ஸ்கீம்ங்கிறது ப்ராப்பர்ட்டி கார்ட்ஸ் டு எவ்ரி ஹவுஸ் ஹோல்டு ஓனர். ப்ராப்பர்ட்டி கார்டு கொடுக்கறது. ஓகேங்களா. ஆதார் கார்டு மாதிரி ரேஷன் கார்டு மாதிரி ப்ராப்பர்ட்டி கார்டு கொடுக்கறது ஸ்வாமித்வா ஸ்கீம். ஓகே. இன்னைக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு உங்களுக்கு புதுவிதமான நியூஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி. பாய். Send a map. You dare to dream, we care to accomplish.